கேட்கலன்னு சொல்றாரு, கண்ணு தெரியலன்னு சொல்றாரு சார். ஐயோ என்ன இப்படி செய்யறாருன்னு சொல்லி காமிக்க திரும்ப போகும்போது அவர் மரணத்தை தான் சார் நாங்க சந்திச்சோம். கவனிக்க மாட்டேன்ட்டாங்க சார், அவங்க கெஞ்சுறாங்க சார். 29 வயசுங்க சார் அவருக்கு. 2 பசங்க இருக்கிறாங்க சார். 4 வயசு ஒரு குழந்தை, 5 வயசு ஒரு குழந்தை இருக்காங்க சார். அந்த குழந்தை 3 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இல்ல, இப்ப அவங்க அப்பாவும் இல்ல. ரொம்ப சீப்பா 60 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாவே அங்கதான் கொடுத்தாரு. காலையில எழுந்திரிச்சா 4 மணில இருந்து அந்த சாராய கடையில தான் நிற்கும். காவல்துறை எல்லாம் வந்து தெரியும் சார், கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த சாராய கடை இருக்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, சாராய கடையை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா இதுமே இங்க இருக்குங்க சார். ஆனா அது சரியான முறையில இந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த நடவடிக்கை எடுக்கலையும் சார். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குடிச்சிட்டு இருந்திருக்காரு. நைட்டு 12 மணிக்கு ஒரு தடவை போய் குடிச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு எஞ்சி ஓடி போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஒரு 6:30 மணிக்கு போய் ஒரு 2 பேக்கெட்டா வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என் பொண்ணு அழைச்சு, வாமா எனக்கு கால் எல்லாம் வலிக்குதுமா. நாங்க அப்பயும் என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு நாங்க கேக்குறோம். உடனே எனக்கு கண்ணு தெரியல, வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, காது கேட்கல அப்படின்னு சொல்லி உடனே வாய் பேச்சு நின்று போச்சு, கண்ணும் தெரியல. இங்கதான் விக்கிறாங்கன்னு நீங்க போய் யாரும் அவரை எதிர்க்கலையா சார்? எதிர்ப்பாங்க சார். அவர் சொல்லுவாரு, எங்களுக்கு எல்லா காவல்துறைகளும் தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்க பணம் கட்டினா நாங்க எல்லாமே எங்கெல்லாம் யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். அவங்களுக்கு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு என்னதான் செய்வாங்க ஐயா? இது ஏன் கொடுக்கணும்னா அது என்ன கேள்வி? இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் குடிச்சவங்க குடிச்சிருப்பாங்களாட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கண் பார்வை இல்லாம இது மாதிரி தலைவலி இது மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களை அட்மிட் பண்ணிருந்தாங்க. அப்ப பண்ணும்போது கலெக்டர் என்ன சொல்லிட்டாங்க சொன்னா, கலெக்டர் இது வந்து இந்த சாராயத்தினால வந்தது கிடையாது, இது வந்து ஏதோ வேற ஒரு இது அதான் இல்ல அப்படின்றதுனால இவங்க ஜனங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாக்க, அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றதுனால எல்லாரும் வாங்கி அப்ப நைட்டு குடிச்சவங்க எல்லாமே அப்ப உடனே அதுக்கப்புறம் காலையில குடிச்சவங்க அப்படியே. என்னோட பேரு ரஷிதா பானு, என் கணவர் பெயர் சுரேஷ், எனக்கு ஒரு பொண்ணு சுஷ்மிதா 16 வயசு ஆகுது. என் கணவருக்கு 45 வயசு ஆகுது, எனக்கு 43 வயசு ஆகுது. எப்பயிலேருந்து அவர் குடிப்பாரு. அப்போல்லாம் வந்து அவர் வந்து மூட்டை தூக்கிட்டு இருக்காரு நவீனார் சாலையில். எப்பயும் உடம்பு வலிக்காக குடிச்சிட்டு வருவார், இது பண்ணுவார். இப்போது ஒரு 3 வருஷமாக இங்கே சாராய கடை வச்சுட்டாங்க. ரொம்ப சீப்பாக 60 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாகவே அங்கே தான் கொடுத்தாரு. வீட்டுக்கு காசு தர மாட்டார், வீட்டுக்கு வந்து சண்டை போடுவார். ஒரு நாளைக்கு எவ்வளோமா சம்பாதிப்பார்? ஒரு நாளைக்கு 300 கிடைக்குமா, ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும். ஒரு மூட்டை தூக்குறத பொறுத்து அவரை என்ன எப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கூலி தான். கிடைச்சா ஒரு நாளைக்கு 100 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 300 கூட கிடைக்கும். அதை வச்சு தான், அதில் எங்கள்கிட்ட காசே கொடுக்க மாட்டார். எல்லாம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு கிடப்பாரு, சண்டாயிட்டு கிடக்கு. இது மாதிரி சாராய கடையில் போய் இந்த காசு கழிக்கிறியே அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இருக்கும்பொழுது என் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும். 10th என் பொண்ணு ஸ்கூல் 2nd மார்க்கு, சென்ட் மேரி ஸ்கூலில் 439 ஸ்கூல் 2nd. நல்லா படிக்கும் என் பொண்ணு. ஆனால் என் புருஷன் இந்த சாராயத்தினால குடிச்சிட்டு வந்து அசிங்கமாக பேசுறதுனால என்ன, என் பொண்ணை, மாமி எல்லாரையுமே திட்டும், அசிங்கமாக திட்டும். அதனால அதுக்கு அந்த சாராயத்தினால வீடு, குடும்பம், பிள்ளைங்கன்ற ஒரு இதே கிடையாது. அந்த மது தான். காலையில் எழுந்திரிச்சா 4 மணிலேருந்து அந்த சாராய கடையில் தான் நிற்கும். போயிட்டு பக்கத்திலே இருக்கிறதுனால. எங்க இருக்குது? இந்த ஜோக்கியர் தெருவுக்குள்ளார நடுவில் தள்ளிமா இந்த ஒரு 3 தெரு தாண்டி இருக்கும். அந்த ஒரு வீட்டுக்கிட்டே வச்சு விற்கிறாங்க. நாங்களாம் கோவிந்தராஜன் கண்ணுக்குட்டி, ஆமா விற்கிறாங்க. எத்தனை தடவை நாங்க அங்க போய் சண்டைலாம் போட்டிருக்கோம், எழுதி கொடுக்கணும் இது பண்ண. ஆனா இது வந்து காவல்துறை போலீஸோடைய காதுக்கு இந்த விஷயம்லாம் போயும் அவங்களாம் ஏன் எதனால நாங்கள் வந்து மாமூல் வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, நாங்கள் வந்து அவங்கள குற்றப்படுத்தலை. ஆனால் அவங்க ஏன் எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் மூட்டை தூக்குறவங்க குடும்பம், இந்த கூலிக்காரங்க குடும்பம் எல்லாமே தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் அன்னைக்கும் அவர் நிறைய
இவ்வளவு நாள் குடிச்சிருக்கிறாரு, அதனால அவருக்கு எந்த இதுவும் அவருக்கு எந்த பாதிப்பும் எத்தனை ஏற்பட்டதில்லை. மணிக்கு வேலைக்கு போவாருமா? எத்தனை மணிக்கு இந்த பாக்கெட் கிடைக்கும்? காலையில 9 மணிக்கு அங்க வேலைக்கு போவாரு. அவரு 3 மணி 4 மணில இருந்தே குடிச்சிட்டு தான் இருப்பாரு. விடிய காலம் விடிய விடிய அந்த கடை இருக்கும். ஆள் ஷிஃப்ட் மாத்தி மாத்தி விற்பான போல இருக்கு. ஜனங்க பொம்பளைல இருந்து ஆம்பளை வரைக்கும் எல்லாமே ஆண்களும் நடப்பாங்க, பொண்ணுங்களும் நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. யாரும் இதுக்கு விட்டு கொடுத்தவங்க இல்லை. எல்லாரும் நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. வாங்கி 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 குடிக்கிற வேலை தான். வேற பொண்டாட்டி மனைவி பிள்ளைன்னு ஒரு இதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு நினைச்சா போதை கலைஞ்சா போய் குடிப்பாங்க, போதை கலைஞ்சா குடிப்பாங்க, போதை கலைஞ்சா குடிக்கிற வேலை தான். கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் எழுதி கொடுத்துருக்காங்களே, அங்க இருக்கிற மக்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பயந்துட்டு ஜனங்க இவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி இது பண்ணலையோ இல்ல போலீஸ், ஏன்னா அவங்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் நடக்கல. ஏன்னா அவங்க பக்கத்துலதான் கோர்ட் இருக்கு, பக்கத்துல கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு. அவங்கள இவங்க ஏதாவது அவங்கள எச்சரிச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த அளவு தைரியமா செத்துருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு உங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. 10 lakhs கொடுத்தாங்க. நேற்று தான் அண்ணன் உதயநிதி அண்ணன் கையால வாங்கினோம். மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க தான். போலீஸ் தமிழ்நாடு அரசுக்கு உங்களோட கோரிக்கை என்னம்மா? இனி இங்கே சாராய கடை வைக்கக்கூடாதுங்க. எங்களை மாதிரி எந்த பொண்ணுக்கும் யார் குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி படிச்சிருக்கிற பிள்ளைங்க எங்கள் சொந்த வீடு கூட எங்களுக்கு கிடையாது. கலைஞர் உரிமை திட்டத்தில் நான் 1000 ரூபாய் பயன்பெறுறேன். ஏன்னா நம்ம உண்மையான விஷயம் அரசாங்கத்துலேருந்து என்ன உதவி பெறாமோ அது உண்மையை சொல்லிடணும் இல்லைங்களே. 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க, வேற எந்த இதுவுமே கிடையாது. நாங்களாம் ரொம்ப வறுமையில கஷ்டப்படுறோம். நீங்க ஏன்னா எங்களோட யாரோட ஆதார் கார்டு அடிச்சுட்டாலும் கூட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நாங்க எந்த ஒரு உதவியும் பெறல. அரசாங்கம் எங்களுக்கு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஏன் கொடுக்கணும்னா அது என்ன கேள்வி? அது என்ன கொடுக்கணும்னா என்ன கேள்வி? மற்ற கட்சிக்காரங்களோ இல்ல இதர மக்களோ யாரு கேட்டாலும் இந்த தொகை வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஈடாகாது. எத்தனை வருஷம் நாங்கள் இந்த காசை வச்சு என்ன பண்ணிட போகிறோம்? எவ்வளோ கடன் அந்த குடிகாரங்க எத்தனை கடன் வாங்கி வச்சுருப்பாங்க? இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? நாங்கள் எவ்வளோ ஒரு வீடு இல்லாத கிடக்குறோம். அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும், எவ்வளோ செய்யணும், பிள்ளைய படிக்க வைக்கணும். என் பொண்ணு எஸ்டி மேரி ஸ்கூல்ல படிக்கிறா. இப்போ ஏகேடி ஸ்கூல்ல 1 லட்சம்னா இந்த ஸ்கூல்ல 50,000 கட்டணும். 50,000னா ஒரு 10,000னா கூட ஒரு 5,000 பாதி ஃபீஸ் கட்டணும்ல. நான் என்னால எங்கேயும் எப்போ இதை குடிச்சாரு? இந்த டெத்துக்கு முன்னாடிமா 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குடிச்சிட்டு இருந்திருக்காரு. நைட்டு 12 மணிக்கு ஒரு தடவை போய் குடிச்சிட்டு வந்தாரு. அப்பெல்லாம் போதையா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு எஞ்சி ஓடி போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஒரு 4 மணிக்கு குடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு 6:30 மணிக்கு போய் 2 பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு தலையை வலிக்குதுன்னு சொன்னார். சரி, ஏன்னா சளி பிடிச்சிருக்கு அதனால தலை வலிக்கும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். திரும்பியும் வந்து வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என் பொண்ணு அழைச்சி, வாம்மா எனக்கு கால்லாம் வலிக்குதுமா, கால் வலிக்குதுமா, தொடை வலிக்குதுமான்னு சொன்னேன். நாங்கள் அப்பயும் என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு நாங்கள் கேட்குறோம். உடனே எனக்கு கண்ணு தெரியல, வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, வயிறை வலிக்குது, காது கேட்கல அப்படின்னு சொல்லி உடனே வாய் பேச்சு நின்று போச்சு, கண்ணும் தெரியல. சரி, நாங்கள் மயக்கத்தில் தான் இருக்கிறாருன்னு சொல்லி பக்கத்தில் எங்களுக்கு சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால எப்படியோ கடன் உட வாங்கியாவது என் புருஷன் உயிரோடு இருக்கணும்னு தான் செலவு பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். ஆனால் அங்கே போன உடனே ஜிஹெச் கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு இது இல்லை. எப்படியோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்காரங்க இது பண்ணணும்னு சொல்லி தான் சொந்தக்காரங்களோட போய் பார்க்க போனோம். அங்கே இசிஜி எடுத்தாங்க. அவர் இறந்துட்டாரு எப்போவேன்னு சொல்லி சொன்னாங்க. எப்போ இறந்தாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார். என் பேர் வந்து தமிழரசிங்க சார். பிரவீனுக்கு நான் சித்திங்க சார். எங்கள் அக்கா பையன்தாங்க சார் அவங்க. ஓகே, உங்கள் அக்காவா? ஆமாங்க சார், இவங்க எங்கள் அக்காங்க சார். இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு விவரம் தெரியாதுங்க சார். அவர் வந்து ஒரு கூலி வேலை தாங்க சார் செய்யறாரு. எத்தனை வயசு அவருக்கு? 29 வயசுங்க சார். அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க சார். 4 வயசு ஒரு குழந்தை, 5 வயசு ஒரு குழந்தை இருக்காங்க சார். இவங்க அந்த குழந்தைக்கு வந்து அம்மா வந்து அந்த குழந்தை 3 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இல்லை. இப்போ அவங்க அப்பாவும் இல்லை. இது ஏன் இவங்க இந்த இழப்பு இவங்களுக்கு வந்து? குழந்தைங்களுக்கு எத்தனை வயசு? 2 பிள்ளைங்க தான் சார். 4 வயசு ஒன்று, 5 வயசு ஒன்றுங்க சார். தங்கச்சி 2 இருக்கு. அதில் ஒரு பாப்பா வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாத பாப்பா, அது ஒரு குழந்தை.
ஒரு பொண்ணு இருக்குது. இன்னொரு பொண்ணு வந்து அவங்க வந்து படிச்சிருக்காங்க ம். சார். இந்த பிள்ளைங்களை வந்து பாத்துக்கிறது வந்து எங்க அக்கா தாங்க சார் பாத்துக்குவாங்க. ம். இவங்க அம்மாவும் இல்லைங்க சார், அதனால எங்க அக்கா தான் பாத்துக்குவாங்க. இவங்க தான் இந்த பெயிண்டர் வேலை செய்யறவர். அவரு தினமும் வேலைக்கு போய் கொஞ்சம் காசு வீட்டுக்கு கொடுப்பாரு, கொஞ்சம் காசு இது மாதிரி இந்த சாராயத்துக்கு கொடுத்து இது மாதிரி குடிச்சிட்டு வருவாருங்க சார். நாங்க நிறைய முறைங்க சார் இந்த மாதிரி குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை நாங்க காவல்துறையெல்லாம் வந்து தெரியுங்க சார். கண்டிப்பா அவங்களுக்குலாம் தெரியும் இங்க இந்த சாராய கடை இருக்கிறது, கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஆனா இது சரியான ஒரு, இங்க பாருங்க, கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இது சுத்திலும் சாராய கடையை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா இதுமே இங்க இருக்குங்க சார். ஆனா அது சரியான முறையில இந்த காவல்துறை அதிகாரிகள் அதை நடவடிக்கை எடுக்கலைங்க சார். போய் இங்கதான் விக்கிறாங்கன்னு நீங்க போய் யாரும் அவரை எதிர்க்கலையா? சார் எதிர்ப்பாங்க சார். அவர் சொல்லுவாரு, எங்களுக்கு எல்லாம் எல்லா காவல்துறைகளும் தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்க பணம் கட்டினா நாங்க எல்லாமே இது எங்கெல்லாம் யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். அவங்க சொல்றாங்க சார். இல்லம்மா, இங்க வந்துதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெத்துக்கு வந்துதான் மத்தவங்களும் குடிச்சு இறந்துட்டாங்க. இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லைங்க சார். என்ன நடந்துச்சுன்னாங்க சார், செவ்வாய்க்கிழமை இரவுங்க சார், முதல்ல வந்து எல்லாருமே அங்கே ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் தான் குடிச்சிருக்காரு, சுரேஷ் தான் குடிச்சிருக்காரு. அவர் வந்து என்னுடைய அண்ணன் சுரேஷ் தான் முதல்ல குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எங்கள் அக்கா பையன் பிரவீன் குடிச்சிருக்கிறான். 2 பேர்த்துக்குமே எங்கள் அண்ணன் வீடு வந்து அங்கே வாடகைக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க, அடுத்த தெருவில் இருக்கிறாங்க. இங்கே வந்து எங்கள் அக்கா பையன் இருக்கிறான். இவங்க 2 பேருமே 2 வீட்லையுமே வந்து இந்த சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு. அங்கே வந்து எங்கள் அண்ணி வந்து எங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வயிறு எரியுது, நெஞ்செல்லாம் வலிக்குது, தலை வலிக்குது, கண்ணெல்லாம் தெரியல, காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அதே சூழ்நிலை தாங்க சார் இங்கேயும் நடந்துச்சுங்க சார். இங்கேயும் அதே தான், வயிற்று வலிக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது, வயிறு எரியுது, கை கால்லாம் வலிக்குது, கண் பார்வைலாம் மறையுது, காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே சம்பவம். இது 2மே நைட்டில் இரவுல வந்து நடக்கிறதுனால இது யாருமே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லலை, அவங்களும் இங்கே சொல்லலை. அப்போ இப்படி சரி குடிச்சிட்டு இருந்ததுனால வயிறு எரியுதாட்டு இருக்குது, இப்படி ஒரு இதுலேயே நாங்கள் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற சஞ்சீவி ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே அண்ணனை கொண்டு போயிருந்தாங்க சார். அங்கே கொண்டு போகும்போது அண்ணனுக்கு வந்து இந்த எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க சார், ஒன்றுமே இல்லை. அப்புறம் இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவரையும் ஹாஸ்பிட்டலுக்கு இவரையும் அட்மிட் அங்கே பண்ணியிருந்தோம். அங்கே அவரை இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இவருக்கு அங்கே நடந்துட்டு இவரும் வந்து இறந்துட்டாருங்க சார். 2 பேருமே இறந்து 2 பேர்த்தையுமே வந்து நாங்கள் இங்கே தாங்க சார் வச்சுருந்தோம். 2 பேருமே அப்பவே அவரு ஒரு 1/2 hour தான் டிஃப்ரெண்ட் சார். 2 பேருமே அப்பவே இறந்துட்டாங்க சார். இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் குடிச்சவங்க குடிச்சிருப்பாங்களாட்டு அவங்க. அவங்களும் இதே ஒரு இதுதான், அவங்களுக்கும் கண் பார்வை இல்லாம இது மாதிரி தலைவலி இது மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்ப பண்ணும்போது கலெக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, கலெக்டர் இந்த இது வந்துச்சுங்க சார். என்னன்னு சொன்னாக்கா, இது வந்து இந்த சாராயத்தினால வந்தது கிடையாது, இது வந்து ஏதோ வேற ஒரு இது அதான் இல்லை அப்படின்றதுனால இவங்க ஜனங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாக்க, அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றதுனால எல்லாரும் வாங்கி பக்கத்திலே இருக்கு இல்லைங்களா. இப்ப நாங்க இங்க இருக்கோம், அடுத்த தெருவில் தான் அது வந்து விற்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, இது இல்லை அப்படின்னும் போது எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, அதை வாங்கி எல்லாருமே அப்பப்ப நைட்டு குடிச்சவங்க எல்லாமே அப்பப்ப உடனே, அதுக்கப்புறம் காலையில குடிச்சவங்க அப்படிதாங்க சார். இங்க வந்துடலாம் அந்த மாதிரி டைம் பிரகாரம் எப்படிலாம் குடிச்சாங்களோ அந்த மாதிரி யார் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை குடிச்சாங்களோ அது ஒரு 1 hour கழிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார். ஆனா அந்த குடிச்சது அந்த நாத்தம், அந்த குடிச்ச நாத்தமே வரே இல்லை. நானும் எவ்வளோ குடிச்சு வலிக்குதுன்றான். ஃபர்ஸ்ட் ஏமா இந்த கால் தான் சார் ஃபர்ஸ்ட் வலிக்குது, இந்த கால் அமுக்குமான்றான். திமிரு பிடிச்சி போய் நீ குடிச்சுட்டு இப்போ நீ கால் அமுக்கு அது அமுக்கு. நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேங்க சார், உட்லர்ஸ் கடையில் தான் நான் வேலை செய்கிறேன். 12 மணிக்கு தான் நான் வருவேன் வேலை செஞ்சுட்டு. பிரவீன் என்ன வேலை செஞ்சாரு? அவர் பெயிண்ட் அடிக்க போவார் சார். உட்லர்ஸ் கடையில் தான் நான் வேலை செய்கிறேன். அங்கே செஞ்சுட்டு வரக்குள்ள 12 மணி இருக்கும். 12 மணிக்கு வந்தால் இவன் என்ன பண்ணுறான், வலிக்குதுமா கால்லாம் வலிக்குதுமான்னா திமிரு கொண்டு போய் நீ குடிச்சிட்டு வந்துருவான்னு சொல்லி தைலம் எடுத்து கொஞ்சம் காலில் தேய்ச்சி விட்டேன். காலில் தேய்ச்ச உடனே வயிறு வலிக்குதுமான்றான். வயிறு வலிச்சுட்டே இருந்தது. அப்புறம் இங்கே வலிக்குதுமான்றான். சும்மா ஊரின் போயிட்டே இருந்தான். ஃப்ரிட்ஜில் ஐஸ்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்து ஊரின் போகிற எடுத்த சந்தில் வச்சுக்கிட்டே இவன் பாத்ரூம்லேயே இருந்துட்டு இருந்தான். என்னடா இப்படி பண்ணிட்டு திமிரு குடி போதையில என்ன பண்ணிட்டு கிடக்குறான் பழகுதுன்ட்டு திருப்பி நான் அழிச்சிக்கிட்டே வீட்டுக்கு வரேன்.
உடனே என்ன பண்ண திட்டுறான் கெட்ட கெட்ட வாயத்துல. கண்ணு தெரிய மாட்டேங்குது, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, தலை வலிக்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி கொண்டு போனேன். அங்க கொண்டு போனவனே நானே சொல்ல, அவனவே சொன்னான். நான் சொன்னா திட்டுவாங்க, கவனிச்சு பார்க்க மாட்டாங்கன்ட்டு நான் சொல்லல. சாயந்தரமா குடிச்சிட்டாங்க சார், கொஞ்சம் மணி 4 மணி போல நான் சொல்றேன். இவன் அப்படி சொல்லல, நான் 7 மணிக்கு குடிச்சேன் சார், சரக்கு தான் சார் அடிச்சிட்டேன். என்னப்பா அடிச்ச? பாட்டில் குடிச்சேன்னு கேட்டா, இல்லைங்க சார் சாராயம் குடிச்சிட்டேன் சார். டாஸ்மாக்னு தெரியாது. சாராயனே சொன்னான். அவனே தான் சொன்னான். நான் வந்து கவனிச்சு பார்க்க, ஏன்னா இன்னொரு தாட்டி குடிச்சிட்டு. எவ்வளவுமா இந்த பாக்கெட் சாராயம்? 60 ரூபாய் சார். அது 60 ரூபான்னு விற்கிறாங்க. இது வந்து 200 ரூபாயா, இது 60 ரூபாயா. நாம்பளா குடிக்கிறோங்க சார். உங்க பையனுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? 2 குழந்தைங்க சார். எத்தனை வயசு? 5 வயசு ஒரு பையன், 4 வயசு ஒரு பையன். இப்ப யாரு அவங்கள பாத்துக்கிறாங்க? நானு, எங்க பொண்ணு, ஒரு பொண்ணு மூளை வளர்ச்சியில, இன்னொரு பொண்ணு இருக்குது. அவங்க பசங்களுக்கு அம்மா இல்லையா? இல்ல, அம்மாலாம் இல்லைங்க சார், நான் தான் சார் பாத்துக்கிறோம். இப்ப இங்கதான் பக்கத்துலதான் விக்கிறாங்கன்னு நீங்க ஒரு தடவை கூட போய். நாங்க எத்தனையோ சொல்லிட்டேன் சார். நான் போய் அங்க கடையிலே திட்டுவேன். எல்லாம் பணம் லஞ்சம் கொடுத்துடுறாங்க, லஞ்சத்தை கொடுத்துருவேன். நான் போய் கடையிலே திட்டிகிட்டே வருவேன், விக்கிறவங்களே திட்டுவோம். போய் ஒரு நாள் அங்க குடிச்சிட்டு இருக்கக்குள்ளே இவங்க ஒரு தாட்டி குடிச்சுக்கிட்டு. எத்தனை வருஷமா விக்கிறாங்க? அது 20 வருஷமாவே வித்துட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து இப்படி சுத்திரும் விற்பாங்க, ஆத்து சைடுல இப்படி விற்பாங்க. இப்ப அப்புறம் அதுக்கு பிற்பாடு இங்க வீட்டுக்கிட்ட, அவங்க வீடு இங்க இருந்துச்சு, இங்கேயும் வித்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அங்கேயே வச்சுக்கிட்டாங்க, அங்கேயே வச்சிருப்பாங்க வீட்டுல, அங்கேயே வச்சுக்கிறாங்க. பக்கத்துல ஒரு கூரை கூடு இருக்கும், அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்து இவங்க வித்துட்டு இருக்காங்க.